ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப்பு அவலும் அரை கப்பு ரவையும் இருந்தால் போதுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் மேலே நல்லா மொறுமொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த ஈஸியான ஒரு ரெசிபியை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இது மேலே நல்லா கிரன்ச்சியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷும் தனியாக எது ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டொமேட்டோ கெச்சப்போ சாஸோ இருந்தாலே போதும். இப்போ நான் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவல் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இப்போ அதை கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ வேற ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க. அரை கப் அளவுக்கு எடுத்துட்டு இப்போ இது கூட அரை கப்பு மோர் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதையும் ஒரு தட்டு போட்டு மூடி இந்த அவலும் ரவையும் நல்லா 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள நமக்கு எந்த காய் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுல சேர்க்கிற காய் எல்லாமே நம்ம சௌரியம். நமக்கு எந்த காய் தேவையோ சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முட்டைக்கோசும் கேரட்டும் சேர்த்து இதை ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கையால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மசிச்சுட்டு ரவையும் நல்லா ஊறிடுத்து. இதை நல்லா கலந்து விட்டு இது கூட நம்ம மசிச்சு வச்சிருக்க அவல் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் மிருதுவாகவும் இருக்குங்க. இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கலனா, ஏன்னா நிறைய பேர் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது அது வாயு பிரச்சனையை கொடுக்குதுன்றீங்க. அதனால நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சேர்க்காம இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா இதில் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு நைஸாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு திருவன கேரட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழை, அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவை உருட்டி தட்டிக்கலாம். நீங்கள் தட்டும் போது இந்த அளவுக்கு நல்லா திக்காக தட்டுங்க. ஏன்னா அவல்ன்றதுனால இது வெந்து எடுக்கும்போது நல்லா மெலிசாயிடும். நம்ம நிறைய காய் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப மெலிசாக தட்டினீங்கன்னா திருப்பி போடும்போது உடஞ்சிரும். அதனால் நல்லா திக்காகவே தட்டிக்கலாம். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது நல்ல மேலே நல்லா முறுமுறுப்பாகிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வேகிறதுக்கு நல்ல ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் எடுக்கும். நல்ல ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபி. எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசையே செஞ்சுட்டு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஈவினிங் வந்த உடனே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, இது 2 பக்கமும் நல்லா வெந்து மேலே நல்லா மொறுமொறுப்பாயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
பார்க்கவே ரொம்ப சூப்பராக ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய அந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே மாரியே நம்ம மீதி இருக்க மாவையும் தட்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஈஸியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.